நோக்கம் அப்படின்னா யாருக்கு நோக்கம் இருக்குது, இவர் கொலை செய்ய வேண்டிய தேவை யாராருக்கலாம் என்பது காவல்துறை படிப்படியாக விசாரித்து கொண்டு வருகிறது. பொன்னைப்பாலு ஒரு எதிரியா, எங்க அண்ணனுக்கு ஒரு எதிரியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்படி இல்லையா, பொன்னைப்பாலுக்கு பிறகு யாருக்கு வந்து நோக்கம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அஞ்சலை. இந்த கொலையை பொறுத்தவரை தமிழக முதல்வரை வந்து மிகவும் யோசிக்க வைத்த ஒரு கொலை. ஏனென்றால் அவருக்கு நண்பர்களாகவும் தோழமையாகவும் இருக்கிற கட்சிக்காரர்களே உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்படவில்லை. தென் மாவட்டத்தில் மட்டுமே நடந்து வந்த சீரியஸ் ஆஃப் கொலை வந்து வட தமிழகத்தில் எப்படி அறிமுகப்படுத்தியது என்று தொல் திருமாவளவன் முதல்வரை பார்த்து கேட்கிறார். திரு சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் இது அரசியல் காரணமாக இல்லை, 8 பேரை கைது செய்து விட்டோம் அப்படின்னு முதல் பதிலை கொடுத்தார். அதில் அத்தனை பேருமே வந்து திருப்தி அடையவில்லை. ஆருத்ரா மேட்டர்ல வந்து இவங்களுக்கு இவர் பணத்தை கொடுக்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் ராஜசேகர் ஹரிஸ், நான் தான் பொறுப்பு, நான் இருக்கிற கூட நீங்க யாருக்கும் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறாரு. ஆம்ஸ்ட்ராங்குக்கு வந்து ஒரு ஏஜென்சி அறிமுகப்படுத்துகிற பொழுது ஆம்ஸ்ட்ராங் வந்து அவருக்கு தெரிஞ்சவனாகிறார். ஒன்று ஆம்ஸ்ட்ராங்கா அல்லது நம்மளா அப்படி இது திட்டம் போடுறாரு. ஆம்ஸ்ட்ராங்கை வந்து பண்ணிடணும்னு நினைக்கிற பொழுது ஆம்ஸ்ட்ராங் கூட இருக்கிற ஒற்றைக்கண் ஜெயபால் மூலமாக இவர் வந்து கொலை செய்யப்படுகிறார். ஆற்காடு சுரேஷ் வந்து இந்த ஒற்றைக்கண் பாலு மூலமாக கொலை செய்யப்படுறாரு. ஆம்ஸ்ட்ராங்குடைய வழக்குரைஞர்கள் அவர் தம்பிகள் கேட்டாங்களே, சாதாரணமா வந்து ஆம்ஸ்ட்ராங் வெர்சஸ் பொன்னைப்பாலு அப்படின்னு எங்களால் ஒத்துக்க முடியாது சொன்னாங்களே. அதுக்கு பிறகுதான் அஞ்சலை வர்றாங்க. அஞ்சலை ஒரு சாதாரண பொம்பளை, அதுக்கு பின்னாடி தான் மலர்கொடி வர்றாங்க. மலர்கொடி வந்து 2 ஸ்டோரிக்கு மேல பெரிய ஒரு ஸ்டோரி. ஆம்ஸ்ட்ராங்க்கு ஈக்குவலா ஃபைட் பண்ண வேண்டிய டீம் எது அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது பாத்தீங்களா, அதுக்கு காவல்துறையுடைய பதில் தான் வந்து மலர்கொடி. தோட்டம் சேகரை வந்து கதையை முடிக்கிற பொழுது அந்த 50 பேர் எந்தெந்த டீம் எல்லாம் வந்துச்சு அப்படின்ட்டு மலர்கொடி வந்து ஆராய்ச்சி மேற்கொள்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் டீம் அனுப்புனாங்க அப்படிங்கிற பொழுது ஆம்ஸ்ட்ராங் டீமும் வந்ததாக அவர் கருதி கொண்டிருக்கிறார். இந்த வழக்கில் வந்து குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்வார்கள் என்றால் அரசையோ அல்லது நீதிமன்றங்களையோ மக்கள் நம்ப முடியாத, அல்லது நீதிமன்றங்களை நோக்கியும் காவல்துறையை நோக்கியும் முதல்வரை நோக்கியும் மீண்டும் தொடர்ந்து கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையே இது உருவாக்கி. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் முன்னாள் காவல்துறை உதவி ஆணையர், சென்னையில் பல்வேறு முன்னணி வழக்குகளை இந்தியா முழுவதும் சென்று பல வழக்குகளில் சிறப்பாக பணியாற்றிய ராஜேந்திர ராஜா நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கிறது, வாருங்களிடம் கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் கிலூர் ஐத்தமிழ். உங்களது நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஆம்ஸ்ட்ராங் வழக்கு மீண்டும் நம்ம கடந்த நேர்காணலில் பேசியிருந்தோம். இந்த வழக்கினுடைய திசை எந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்களை அதற்கு முன்னதாகவே நீங்கள் வந்து பல்வேறு வியூகங்களை சொன்னீங்க. காவல்துறை அடுத்த கட்டமாக எப்படி நகரணும் அப்படின்ற விஷயத்தையெல்லாம் நம்மள்ட்ட விரிவாக பேசியிருந்தீங்க. இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங்கினுடைய இந்த கொலை வழக்கில் பல்வேறு திருப்பங்கள் வந்துகிட்டே இருக்கு. நான் தொடர்ந்து பார்க்கும் பொழுது பிரபல ரவுடிகள் எல்லாம் இந்த வழக்கில் சம்மந்தப்படுறதாக தகவல்கள்லாம் வெளியாகிட்டு இருக்கு. இப்போ கடைசியாக கூட ஒரு 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த நபர்களுக்கு பின்னாடி மூளையாக செயல்பட்டவர், அதாவது இந்த வழக்கில் ஒரு முக்கிய புள்ளியாக இருந்த நபராக சம்போ செந்தில் அப்படின்ற ஒரு நபரை வந்து குறிப்பிடுறாங்க. இதுக்கு இடையில வந்து கைது செய்யப்பட்ட இந்த 3 நபர்கள் அஞ்சலை, மலர்கொடி, சதீஷ், அதே மாதிரி ஹரிஹரன், இது போன்ற நபர்கள் எல்லாம் வந்து தீவிர விசாரணைக்குள்ள வளையத்துக்குள்ள இருக்கிறாங்க. இந்த வழக்கினுடைய திசை எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இந்த விவகாரத்துல சம்போ செந்திலுடைய ரோல் என்ன? ஐத்தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இந்த நிகழ்வுகளை எங்களது ஒளிபரப்பை பார்த்து நீங்கள்லாம் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகளும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் வந்து தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்திருக்கின்ற, அதாவது ஒரு குளத்தில் கல் எடுத்து போட்டால் எப்படி வந்து அந்த முழு குளமும் அதிர்வலையை ஏற்படுத்துமோ, அதுபோல் இந்தியாவில் தென்னிந்தியாவில் வட தமிழகத்தில் நடந்த இந்த கொலை
இந்தியா முழுவதுமே ஒரு பெரிய அதிர்வலையை உருவாக்கி இருக்குது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஏனென்றால் இந்த கொலையை பொறுத்தவரை தமிழக முதல்வரை மிகவும் யோசிக்க வைத்த ஒரு கொலை. ஏனென்றால் அவருக்கு நண்பர்களாகவும் தோழமையாகவும் இருக்கிற கட்சிக்காரர்களே இந்த வழக்கில் உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்படவில்லை. வழக்கு நடந்த உடனே 8 பேர் சரணடைந்திருக்கார்கள். அவர் உண்மை குற்றவாளி இல்லை. இதுக்கு பின்பு இருக்கிற பின்புலத்தை முழுமையாக விசாரித்து உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்று தொடுக்கப்பட்ட கேள்வி கணைகள் இருக்கு பார்த்தீங்களா, அது முதல்வருக்கு பல்வேறு இப்போ கிட்டத்தட்ட அவருக்கு எதிராக கேள்விகளை எழுப்பிய அத்தனை பேருமே மாநில தலைவர்கள், மத்திய தலைவர்கள், டெல்லி, பஞ்சாப், யூபி போன்ற நாடுகளில் போன்ற மாநிலங்களில் மிகப்பெரிய ஊர்வலத்தை எல்லாம் நடத்தியிருக்கிறார்கள். அங்கே மத்திய அமைச்சர்கள்லாம் இப்போ தேசிய எஸ்சி எஸ்டி கமிஷனுடைய சேர்மன் விசாரணைக்கு வந்து கொண்டிருக்கிறார். உங்களைப் போல ஊடகவியலாளர்கள் அத்தனை பேருமே சுற்றி சுற்றி இதில் என்னென்ன நடந்திருக்கும் என்று மக்களுக்கு தெரிவிக்க வேண்டுமே என்கின்ற ஆர்வத்துடன் இவ்வளவு பெரிய ஊடக அட்ராக்ஷனை, ஊடகத்தை உற்று நோக்க வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்திய கொலையாக இது அமைந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த கொலையில் கேட்கப்பட்ட கேள்வி, வட சென்னையில் பழிக்கு பழி தீர்க்கப்படுகிற கொலைகள்லாம் கூட நடந்திருக்கிறது. வட சென்னையில் நடந்த கொலை தென் மாவட்டங்களில் நடந்த கொலையை ஒத்திருக்கிறது. இந்த மாதிரியான ஸ்டைல் தென் மாவட்டங்களில் நடந்த ஸ்டைலில் இந்த கொலை, இந்த மோடஸ் ஆபரண்டி, இந்த தென் மாவட்டத்தில் மட்டுமே நடந்து வந்த சீரியஸ் ஆஃப் கொலை வட தமிழகத்தில் எப்படி அறிமுகப்படுத்தியது என்று தொல் திருமாவளவன் முதல்வரை பார்த்து கேட்கிறார். இல்லைங்க, இது இந்த மாதிரியான கொலைகள் நம்ம ஊரில் நடக்கிறது இல்லை. இது எப்படி இந்த மாதிரியான கூலி கொலை அல்லது ஆர்கனைஸ்டு மர்டர் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவரே பட்டப்பகலில் பெரம்பூரில் கொல்ல முடியும் என்றால், ஜன நடமாட்டம் இருக்கிற இடத்துல 10 பேர் சுற்றி நிற்பதும் 6 பேர் கூலிக்கு கொலை பண்ணுவதும் இப்படி ஒரு நிகழ்வை நடத்த முடியும் என்றால் இங்கே இருக்கிற மற்ற தலைவர்களுக்கு என்ன பாதுகாப்பு என்றெல்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக கைது செய்த 8 பேர், அவர் திரு சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள், இது அரசியல் காரணமாக இல்லை, 8 பேரை கைது செய்து விட்டோம் அப்படின்னு முதல் பதிலை கொடுத்தார். அதில் அத்தனை பேருமே திருப்தி அடையவில்லை. இந்த நாடும் நாட்டு மக்களும் இந்த கேள்வி கணைகளை தொகுத்த இந்த மற்ற மாநில தலைவர்களும், சிறிய தலைவர், வட்டம், மாவட்டம் போன்ற அத்தனை பேருமே, ஈவன் ஊடகங்கள் கூட இன்று கூட பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிற இந்த இதுக்கு தங்கள் பதில் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிற அளவிற்கு தொடர்ச்சியாக இந்த கேள்விகள் கொண்டிருக்கிறது. ஏன்னா உற்று நோக்குகிற ஒரு வழக்காக பார்க்கப்படுகிறது. இதில் தற்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 8 பேர் 8 பேர் கைது செய்யப்படும். முதலாவதாக 8 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். அதில் ஒரு நபர் ஒரு சரவணன் என்கின்ற ஆய்வாளர் அந்த தனிப்படையில் இருக்கிற 10 தனிப்படைகளை அமைத்து தீவிரமாக விசாரணை செய்து கொண்டிருக்கிற பொழுது அதில் ஒரு நபர் மட்டும் ஒரு ரெக்கவரி ஆஃப் மெட்டீரியல் ஃபேக்ட் அப்படின்னு 27 எவிடன்ஸ் ஆக்ட் படி இவர்கள் கடுமையான ஆயுதங்களையும் வெடிகுண்டுகளையும் துப்பாக்கி வரை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை முதலாக அடுத்த கட்டமாக, இரண்டாவது சரணடைந்த குற்றவாளியை விசாரணை அப்படின்னு தொடங்குற பொழுது இவர்கள் கடுமையான ஆயுதங்களை பயன்படுத்துகிறார். அந்த கடுமையான ஆயுதங்கள் அத்தனையுமே ரெக்கவரி செய்தால்தான், காவல்துறை கைப்பற்றினால்தான் அவர்களை ரிமாண்டே பண்ண முடியும். அப்போதான் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளும். அப்போதான் இந்த வழக்கை ப்ரூவ் பண்ண முடியும். இவர் தான் கொலை இந்த வழக்கில் குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்வார்கள் என்றால் அரசையோ அல்லது நீதிமன்றங்களையோ மக்கள் நம்ப முடியாத, அல்லது நீதிமன்றங்களை நோக்கியும் காவல்துறையை நோக்கியும் முதல்வரை நோக்கியும் மீண்டும் தொடர்ந்து கேள்விகள் எழும்பிக் கொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையே இது உருவாக்கியிருக்கு. எனவே காவல்துறை மிகவும் கவனமான முறையில் இந்த விசாரணையை மேற்கொள்ள வேண்டியிருக்கிற காரணத்தினாலே அவர்கள் எதிரிகள் என்னென்ன மாதிரியான கடுமையான ஆயுதங்களை கைப்பற்றினார், கையாண்டார்கள், என்னென்ன ஆயுதங்களை கையாண்டார்கள் என்பதை கண்டுபிடித்து விட்டு அங்கே திருவேங்கடம் என்பவனை கொண்டு போய் மாதவரம் பக்கத்தில் இருக்கிற ஆட்டு தொட்டி என்கின்ற இடத்துல அவர் பயன்படுத்திய ஆயுதங்களை ரெக்கவரி செய்ய போகிற பொழுது அவர் மறைத்து வைத்த இடத்துல எடுத்து அவர் இப்போ காவல்துறையை அட்டாக் செய்ய முயற்சி செய்தனால் சரவணன் அவர்களால்
சுட்டுக் கொல்லப்படுகிறார். அது மீண்டும் ஒரு இது காவல்துறையை செய்ததா அல்லது வேண்டுமென்று செய்ததா, தூண்டுகோல் படி செய்ததா, அப்போதான் மக்கள் உற்று நோக்குகிறார்கள். எனவே வந்து கேள்விகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அதனால காவல்துறை அடுத்த படிக்கு செல்கிறது. அடுத்த படிக்கு செல்கிற பொழுது மீண்டும் 3 பேர் சரண். இப்பொழுது இப்போ நம்ம நகர்ந்து வந்து 4 பேர் கைது. 4 பேர் கைது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பொன்னை பாலு இந்த வழக்கை வந்து 3ஆக பிரிக்கணும். ஒன்று நோக்கம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா திட்டம், யாருக்கு தேவை, கொலை செய்ய வேண்டிய தேவை என்ன, அவசியம் என்ன அப்படின்னா அதுக்கு பேர் நோக்கம். அடிப்படை நோக்கம். அதில் எக்ஸிகியூஷன், அப்புறம் ஃபினான்ஸ் அப்படின்னு 3 சாப்டராக அதில் பார்க்கலாம். நோக்கம் அப்படின்னா யாருக்கு நோக்கம் இருக்குது, யாருக்கு தேவை இருக்கு, இவரை கொலை செய்ய வேண்டிய தேவை யாராருக்கெல்லாம் என்பது காவல்துறை படிப்படியாக விசாரித்து கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் பார்க்க போனால் முதல் தேவை யாருக்கு அப்படின்னா பொன்னை பாலுக்கு வந்து தனது அண்ணன் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டதற்கு அவருடைய பிறந்த நாளை நெருங்குவதற்குள், அதன் பிறந்த நாளுக்குள் தனது அண்ணனை கொலை செய்ய காரணமாக இருந்ததாக அவர் கருதப்பட்டார். அவர் கருதிய ஆம்ஸ்ட்ராங்கை நம்ம வந்து கொலை செய்துவிட்டு அதற்கு காணிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு. அப்ப அதுக்கு ஒரு கேள்வி சமுதாயத்தில் இருக்கிற வழக்குரைஞர்கள் அத்தனை பேருமே கேட்கிறார்கள். அன்னைக்கு வந்து அந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய அந்த நினைவிடத்திற்கு சென்று, அது புதைக்கப்பட்ட இடத்துல சென்று ஒரு வழக்குரைஞர் ஒரு ஊடகத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். பொன்னை பாலு வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய உயரம் என்ன, பொன்னை பாலு அப்படிங்கிறது வந்து ஆம்ஸ்ட்ராங் வர்சஸ் பொன்னை பாலு அப்படிங்கிறத ஒரு காலத்தில் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவரை சுற்றியிருந்தவங்க அத்தனை பேரும் வழக்குரைஞர்கள். இந்த காவல்துறை ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தா 10 ஸ்டெப் எடுத்து வைக்கிற வழக்குரைஞர்களாக இருக்காங்க. அவங்க வந்து எத்தனை பேருங்க, பொன்னை பாலு ஒரு எதிரியா, எங்கள் அண்ணனுக்கு ஒரு எதிரியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்படி இல்லையா, பொன்னை பாலுக்கு பிறகு யாருக்கு வந்து நோக்கம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அஞ்சலைக்கு என்ன நோக்கம் இருக்கிறதுன்னு பார்த்தா, அஞ்சலை வந்து மிகப்பெரிய குற்ற பின்னணி உடையவராக இருக்கிறார். வடசென்னையில் இப்படி ஒரு பெண் தாதா இருந்தார்களா என்று உங்களுக்கெல்லாம் தெரியாது, எங்களுக்கெல்லாம் தெரியும். அஞ்சலே புளியந்தோப்பு அஞ்சலைன்னா இது வந்து எல்லாருக்குமே வடசென்னையில் பணியாற்றிய அத்தனை பேருக்குமே. வடசென்னையில் வந்து அந்த அம்மா நடந்து வந்தாலே கூட வந்து ஒரு 5-6 பேர் வருவார்கள். 10 பேரோட தான் அந்த அம்மா வருவாங்க, காவல் நிலையங்களுக்கு வருவாங்க. புளியந்தோப்புல பல்வேறு ஆபரேஷன் பண்ணும். அதான் கிட்டத்தட்ட வந்து அந்த கூட்டத்துக்குள்ளதான் கஞ்சா புழங்கி கொண்டிருக்கும். கஞ்சா புழக்கம் அங்கதான் இருக்கும். அந்த அம்மா அந்த ஏரியாவில் கந்து வெட்டி கொடுப்பார்கள். அது வந்து புளியந்தோப்புல பி பிரிவு ரவுடி. ஸோ பெண்கள் வந்து ரவுடி லிஸ்ட்ல சேர்க்கிறது அப்படிங்கிறதுலாம் சாதாரணமா நாங்களே மனிதாபித்தின் அடிப்படையில் பொம்பளைங்களெல்லாம் வந்து ரவுடியில் போய் சேர்க்கிறதா அப்படின்னு நாங்கள் நினைப்போம். ஆனால் சென்னையில், வட சென்னையில், தென் சென்னையில் இவங்கெல்லாம் வந்து பெண் ரவுடிகளா வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கண்காணிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். அவங்க பார்த்தீங்கன்னா சென்னா என்கின்ற சென்னகேசோலு, சின்னா அல்லது சென்னா என்கின்ற சென்னகேசோலு அப்படிங்கிறவர்கள் வட சென்னையில் ஒரு மிகப்பெரிய ரவுடியா. அவருக்கு ஒரு 7 கொலை வழக்கு, ஒரு 14 கொலை முயற்சி வழக்கு, வெடிகுண்டு வழக்கு, கஞ்சா வழக்கு போன்ற அத்தனை வழக்குகளுமே வந்து பெற்றுக்கொண்டு பலமுறை குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டவர் அவர் சென்னா என்கின்ற சென்னகேசோலு. அவர் கூட இருக்கிறதே வந்து இந்த ரவுடிகளுக்கு பெருமை. அப்படின்னா ஒரு பிஸ்தா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளுக்கு இவர் வந்து மனைவியாரார். யாரு? அஞ்சலை சென்னா என்கின்ற சென்னகேசோலுக்கு மனைவியா இருக்கிறாங்க. மனைவியா இருக்கிற போது ஆற்காடு சுரேஷ் வந்து அந்த அவர் பெரிய தாதாவாக இருக்கும்போது சின்ன தாதாவனா சின்ன காரியத்துக்கு வந்து அவரை மீட் பண்ண வர்றாங்க பார்த்தீங்களா. அப்போ ஆற்காடு சுரேஷ் வந்து இந்த பக்கம் வந்து நரசிங்கபுரம்னா பேசின் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்கிற நரசிங்கபுரம், புளியந்தோப்புடைய கீழ் பகுதி. இந்த பகுதிக்கு நான் தான் ஆளாயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சற்று உடல் துடிப்பு, பார்வை, பேச்சு இவைகள் எல்லாம் வந்து சற்று துடிப்பா இருக்கிற போது சென்னகேசோலு இல்லாத போது இவர் வீட்டுக்கு போய் அண்ணன்கிட்ட ஒரு டிஸ்கஷனுக்கு வந்திருக்கிறேன் அடிக்கடி போற பொழுது இவர் வந்து அஞ்சலையை காதலித்து விடுகிறார். காதல் வந்து தீவிர காதலா மாறிடுச்சு. தீவிர காதலா மாறினோடனே அஞ்சலியோடு அடிக்கடி பேசுறாரு, அஞ்சலியும் வெளியில போய் சந்திக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு வந்துகிற போது சென்னகேசோலுக்கு ரொம்ப கோபம் ஏற்படுகிறது. ஆற்காடு சுரேஷ் மீது கோபம் வருது.
ஆற்காடு சுரேஷ் சாதாரண ஆளா, அவரும் 3 சம்பவம் பண்ணியிருக்காரு, ஒரு 17 வழக்குகள் இருக்குது. அவரும் வந்து உங்களுக்கு அவருக்கு இல்லையா அவங்களாம் செலக்ட் பண்றது 3 சம்பவம் பண்ணியிருக்கணும், A+ இருக்கணும். அப்படிதான் அப்பேற்பட்ட ஆள் தான் எனக்கு கணவராக வரணும். அஞ்சலி அப்படிதான் செலக்ட் பண்றாங்க. அஞ்சலி அப்படிதான் செலக்ட் பண்றாங்க. சென்னகேஸ்வரனுக்கு இருந்த ஒய்ஃபா இருந்தனால இன்னொரு ஆள்கிட்ட போனோம்னா அவருக்கும் ஒரு A+ கேட்டகரி லெவல்ல இருக்கிறோம். அந்த மாதிரி தான் அவங்க மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறாங்க. 2வது மாப்பிள்ளையா அவர் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு இந்த பகை உணர்வு இருக்கிற பொழுது இப்போ இந்த பெண்கள்லாம் சில பெண்கள் இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கள்ளக்காதலன்னு சேர்ந்து கணவனையே கொன்ற பெண் அப்படின்னுலாம் சில இடத்துல பேப்பரில் நம்ம பார்த்துருக்கோம். அது நமக்கு மனதும் ஏற்க முடியலனாலும் செய்திகள் அப்படி நடக்குது. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆற்காடு சுரேஷோட வந்து தொடர்ந்து பழக்கத்தில் இருக்கும்போது அவருக்கு சென்னகேஸ்வருக்கு இவன் வந்து தொடர்ந்து நம்ம மனைவியோட பழகி கொண்டிருக்கிறானே, இவனை எப்படியாவது போட்டுறணும் அப்படின்னு அவர் முடிவெடுக்கிறார். முடிவெடுத்த அவர் ரவுடிகளுக்குள்ளே வந்து அண்ணா உங்களை போட்டுறதா சின்ன முடிவு பண்ணிட்டாரு. ஒரு உளவுத்துறை அதுல அவங்களுக்குள்ள ஒரு உளவுத்துறை முடிவு பண்ணிட்டாருன்னு அவர் வந்து பூந்தமல்லி நீதிமன்றத்துல போயிட்டு அவர் வந்து ஒரு கேஸ்க்கு ஆஜராயிட்டார். அவர் சென்னகேஸ்வரில் பார்த்தீங்கன்னா அவர் போகும்போதே வந்து கார் ஃபுல்லா வந்து வழக்குரைஞர்களை கொண்டு போவார். ஸோ என்னுடைய காவல் நிலையங்களில் வந்து அடிக்கடி வருகின்ற ஒரு பெண் வழக்குரைஞர் ரொம்ப நல்லவர். ஆனால் அவரும் அந்த கார்லேருந்து வெடிகுண்டில் வீசப்பட்டு வெட்டப்படுகிற பொழுது கூட இருந்து உயிர் தப்பித்தேன் பிழைத்தேன் என்று ஓடி வந்து அதன் பிறகு ஒரு தடவை பார்க்கும்போது நான் சென்னகேஸ்வரன் இருந்தேன், சம்பவத்திலிருந்து தப்பிச்சது பெரும்பாடு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி சாவகாசத்தையே நான் போறதில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னு. ஸோ அந்த மாதிரியான கொலையை அரங்கேற்றியவர் ஆற்காடு சுரேஷ். சென்னகேஸ்வரை தீர்த்து விட்டு இந்த மகாராணியை கைப்பிடிக்கிறார். இந்த மகாராணி அஞ்சலை மகாராணி. ஸோ அஞ்சலை வந்து சென்னகேஸ்வரையோட விட்டுட்டு இப்போ ஆற்காடு சுரேஷோட இருக்கிறது ஒரு மிகப்பெரிய, அந்த ஏரியாவும் அவங்களுடைய கண்ட்ரோலில் இப்படி வரணும்னு இருக்கிற போது ஆற்காடு சுரேஷுக்கும் வந்து இந்த இதுதான் நடுவில் வர்றது வந்து ஆருத்ரா, ஆற்காடு ஆருத்ரா மேட்டர்ல வந்து இவங்களுக்கு இவர் பணத்தை கொடுக்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், ராஜசேகர் ஹரிஸ், நான் தான் பொறுப்பு, நான் இருக்கிற கூட நீங்க யாருக்கும் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறாரு. ஆம்ஸ்ட்ராங்குக்கு வந்து ஒரு ஏஜென்சி அறிமுகப்படுத்துகிற பொழுது ஆம்ஸ்ட்ராங் வந்து அவருக்கு தெரிஞ்சவனாகிறார். ராஜசேகர் ஏனென்றால் ஏன் திருப்பி கொடுக்க சொன்னா, இது 50 தற்கொலைகள், ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயை நம்பி இந்த ஆருத்ராவில் வந்து ஃபினான்ஸ் பண்ணவங்க வந்து 50 குடும்பங்கள் தற்கொலை செய்து நடு ரோட்டுக்கு வந்திருக்கிறது. இது சிபிசிஐடியில் இருக்கிற இஓடபிள்யூல விசாரணை நடந்தாலும் அவர்கள் வந்து தாங்கள் கலெக்ட் பண்ண பணத்தை எங்கெல்லாம் பதுக்கி வைத்திருக்கோங்கிறத சொல்லாம இப்ப இந்த பினான்ஸ் கம்பெனியில மோசடி செய்கிற அத்தனை பேரும் என்ன செய்கிறார்கள் என்றால் 100 கோடி ரூபாயை ஏமாற்றி கொண்டு போய்விடுறது. காவல்துறை பிடிச்சிட்டாங்கன்னா ஒரு 20 கோடியிலேருந்து 15 கோடியை மட்டும் சொல்லிட்டு மீதியெல்லாம் செலவாகி போச்சு. அதெல்லாம் போய் வெளி மாநிலங்களும் அல்லது சொந்த ஊர்களிலும் அல்லது அவங்க உறவினர்களாக இருக்கிற மலேசியா, சிங்கப்பூர் போன்ற இடங்கள்லையும் செசல்ஸ் போன்ற தீவுகளுக்கோ பணத்தை கொடுத்து அனுப்பி பதுக்கி விடுகிறார்கள். அதனால பார்த்தீங்கன்னா ஆருத்ரா சம்பந்தமா இதை மாதிரி ஹிஜாவு போன்ற நிறுவனங்கள்லாம் வந்து பல 1000 கோடி ரூபாயை ஜனங்களுக்கு திருப்பி கொடுக்காமல், ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் ஆற்காடு சுரேஷுக்கும் இவருக்கும் வந்துடுது. ஸோ இவருக்கு வந்து ஆற்காடு சுரேஷ் இதுக்கு வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங்கு வந்து ஏன் நம்ம விஷயத்த தலையிடுறாரு. நம்ம ஏற்கனவே வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆட்கள் ஆற்காடு சுரேஷை கொலை செய்யறதுக்கு பாம்சாரனுடைய தம்பி முயற்சி செய்து, அதனால ஆற்காடு சுரேஷ் வந்து பாம்சாரனுடைய தம்பியும் சம்பவம் பண்ணி விடுறாரு. இதுலேயும் பகை இருக்கிற பொழுது ஒன்று ஆம்ஸ்ட்ராங்கா அல்லது நம்மளா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வர்றாருன்னு இது திட்டம் போடுறாரு. ஆம்ஸ்ட்ராங்கை வந்து பண்ணிடணும்னு நினைக்கிற பொழுது ஆம்ஸ்ட்ராங் கூட இருக்கிற ஒற்றைக்கண் ஜெயபால் மூலமாக இவர் வந்து கொலை செய்யப்படுகிறார். இப்படி இந்த இடத்துல என்ன தேவை ஏற்படுச்சு, ஆற்காடு சுரேஷ் வந்து இந்த ஒற்றைக்கண் பாலு மூலமாக கொலை செய்யப்படுறாரு. அப்போ வந்து ஆம்ஸ்ட்ராங் கூட இருந்தது, அதனால என்னுடைய கணவர் இறந்து போவதற்கு ஆம்ஸ்ட்ராங் தான் காரணம் என்று அஞ்சலை முடிவெடுத்தது. காரணம் 2, பொன்னைப்பாலு அஞ்சலை 2 பேருக்குமே வந்து நம்ம இவங்களுக்கு வந்து கணவர் இறந்த தேதிக்குள் வந்து அந்த கதையை முடித்து விடலாம். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்த உடனே அருள் கிட்ட கேட்குறாங்க. அருள் வந்து தூரத்து உறவினர், அவர் திருநெல்வேலி ஊரில்
திருநின்ற ஊர் அவருடைய சொந்த ஊர். பொன்னைப்பாளுடைய மைத்துனராக இருக்கார். அவர் மைத்துனராக இருக்காரு. அவர் வந்து அவர்கிட்ட உதவி போய் கேட்குறாரு. அவர் வந்து வழக்கறிஞர்னால அவர்கிட்ட உதவி கேட்குறாரு. அதனால தான் இவங்க என்ன செய்கிறாங்க, முடிச்சோடனே வந்து திருவள்ளூர் கோர்ட்டில் சரண்டர் ஆகிற மாதிரி ஏற்பாடு பண்ணாங்க. இந்த வண்டி காரியத்தை முடிச்ச உடனே வண்டி வந்து திருவள்ளூருக்கு போச்சு. பெரியபாளையம் போய் சரண்டர் ஆக பார்த்தாங்க. ஏனென்றால் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் போனோம்னா நம்ம வந்து அங்கிருந்து பெயில் எடுத்துக்கலாம் அப்படின்லாம் அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் புதிய சட்டத்தின்படி எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல வந்து பண்ணாங்களோ அங்கதான் சரணடையணும்னு புது சட்டம் அமலானதுனால இவங்க வெளியூர்ல போய் சரணடைய முடியாம போயிடுச்சு. இல்லைன்னா இவங்க வந்து திருவள்ளூர்ல மட்டும் இல்ல, சரணடைவதற்கும் அதுதான் ப்ரொசீஜரா சார்? ஆமா, சரணடைவதற்கு கூட வந்து அவங்க எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல எந்த மாவட்டத்துக்குள்ள அந்த குற்றம் நடந்ததாக கருதப்படுது அந்த மாவட்டத்துல போய் சரணடையணும். முன்னாடியெல்லாம் வந்து இங்க கொலையை பண்ணிட்டு கும்பகோணத்துல போய் சரண்டர் ஆயிடுவாரு, ஊட்டியில சரண்டர் ஆயிடுவாரு. அப்புறமா சரண்டர் ஆனதுன்னா அவங்க வந்து ஜுடிஷியல் கஸ்டடிக்கு போனதுக்கப்புறம் அவங்க கஸ்டடி எடுத்தால் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. கொலைகாரர்கள் வந்து எப்போவுமே வந்து கொலை செய்பவர்கள் குற்றம் செய்கிறவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து மாபெரும் குற்றத்தையும் செஞ்சிடறோம், அடி வாங்கக்கூடாது, போலீஸ்கிட்ட மாட்டக்கூடாது, நம்ம மாப்பிள்ளை மாதிரி குளிச்சுட்டு ஆயில் பாத்து எடுத்துட்டு வடை சாப்பிட்டுட்டு போய் ஊட்டியில் போய் சரண்டர் ஆயிடலாம். இவர் ஒரு வேன் எடுத்துகிட்டு போலீஸ் போவார். போய் எங்கள் வழக்கில் சரணான அந்த 9 பேரையும் நாங்கள் எங்களுடைய கஸ்டடிக்கு எடுத்து போயிடுறாங்க அப்படின்னு அவங்கள வேனில் ஏற்றிட்டு வந்து நம்ம ஊர் கோர்ட்டில் சரணடை வச்சு அதன் பிறகு ஐயா சாமி நாங்கள் வந்து இவங்களெல்லாம் விசாரிக்க விரும்புகிறோம், என்ன தயவு செஞ்சு இவங்களை எங்கள் கஸ்டடியில் கொடுங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் போலீஸ் போய் கேட்கணும். கேட்டதுக்கப்புறம் அவங்க கஸ்டடி கொடுத்தால்தான் அப்போ என்ன சொல்லுவான், என்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கிறேன், அவருக்கு உணவு வழங்குகிறேன், அவரை பாசமாக பார்த்து கொள்கிறேன், அன்பாக நடத்துவேன், துன்புறுத்த மாட்டேன்லாம் வந்து அந்த விசாரணை அதிகாரி கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் அவர் வந்து கஸ்டடி கொடுப்பார். அதனால இந்த குற்றவாளிகளை துன்புறுத்த மாட்டார்கள் என்றுதான் அவங்க அந்த வழிக்கே போறாங்க. இந்த நடைமுறைகள் எல்லாம் வந்து குற்றம் செய்பவர்களை வந்து மேலும் மேலும் குற்றம் செய்ய தூண்டி கொண்டே இருக்கிறது. இப்ப நோக்கம் அப்படின்னா மலர்கொடிக்கு வந்துடும். ஸோ இப்போ இதுல வந்து அஞ்சலை வந்து சுமார் 10 லட்சம் ரூபாயை வந்து இந்த 8 குற்றவாளிகள் மட்டும் இல்லாம இதுக்கு யாரெல்லாம் அப்போ 3 பேர் சரணடைந்திருக்கார்கள், இன்னொரு 3 பேர் கைது செய்திருக்கார்கள். இப்போ முழு எண்ணிக்கை வந்து காவல்துறை தான் சொல்ல வேண்டும். எப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. இதுல வந்து இப்போ நமக்கு கைது செய்யப்பட்ட மலர்கொடி, அஞ்சலை, ஹரிஹரன் இந்த 3 குற்றவாளி பின்னாடி அதான் நீங்க சொன்ன செந்தில் என்பவரை கை காட்டுகிறார்கள் இவர்கள் 3 பேரும். இப்ப இவங்க அஞ்சலி மலர்கொடிக்கு என்ன தேவை ஏற்பட்டுச்சுன்னா, மயிலை சிவகுமார் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன செய்யறாரு, தோட்டம் சேகர் என்கின்ற அவருடைய கணவரை, யாரு மலர்கொடிய கணவரை, மலர்கொடி பாத்தீங்கன்னா அது ஒரு வெரி பிக் ஸ்டோரி. இப்ப கேட்டாங்களே ஆம்ஸ்டாங்குடைய வழக்குரைஞர்கள் அவங்க தம்பிகள் கேட்டாங்களே, சாதாரணமா வந்து ஆம்ஸ்டாங் வெர்சஸ் பொன்னைப்பாலு அப்படின்னா எங்களால் ஒத்துக்க முடியாது சொன்னாங்களே. அதுக்கு பிறகுதான் அஞ்சலை வர்றாங்க. அஞ்சலையும் முடியாது, அஞ்சலை ஒரு சாதாரண பொம்பளை. அதுக்கு பின்னாடி தான் மலர்கொடி வர்றாங்க. மலர்கொடி வந்து பாத்தீங்கன்னா மலர்கொடி வந்து இவங்க 2 ஸ்டோரிக்கு மேல பெரிய ஒரு ஸ்டோரி. மலர்கொடி வந்து அங்க இருக்கிற ஜாம் பஜார்ல இருந்து பார்டர் தோட்டம் என்கின்ற தோட்டம், அங்கிருந்து மயிலாப்பூர் முழுவதுமே தன்னுடைய ஆளுகைக்குள் வந்து வைத்திருக்கிற கூடிய ஒரு மிகப்பெரிய அதிமுகவை சேர்ந்த ஒரு சக்தி. தோட்டம் சேகர் என்கின்ற சேகர் அவர் வந்து பாடகர், பேச்சாளர். அதிமுகவில் வந்து போயஸ் கார்டனுக்கு அடிக்கடி சென்று நேரடியாக மிகப்பெரிய தலைவர்களையே வந்து நேரடியாக சந்திக்கிறதுக்கு அளவுக்கு ஆற்றல் பெற்ற ஒரு மனிதர். ஆம்ஸ்டாங் வெர்சஸ் மலர்கொடி. ஆமா, ஆம்ஸ்டாங்க்கு ஈக்குவலா ஃபைட் பண்ண வேண்டிய டீம் எது அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது பாத்தீங்களா. அதுக்கு காவல்துறையுடைய பதில் தான் வந்து மலர்கொடி. முதல் பொன்னைப்பாலுவை வந்து ஆஜர்படுத்துறாங்க. நோ ஒத்துக்க முடியாது. அப்புறம் வந்து அஞ்சலியை கொண்டு ஆஜர்படுத்துறாங்க. நோ இவங்க 2 பேரும் ஒத்துக்க முடியாது. திருவள்ளூர்ல இருந்து அருள்னு ஒரு சாதாரண அவன் சின்ன பையன், அவனையும் ஒத்துக்க முடியாது. சதீஷ்னு ஒருத்தர் இருக்கான், ஒத்துக்க முடியாது. அப்பதான் கொண்டு வந்து நிறுத்துறாங்க மலர்கொடி சாதாரண ஆள் இல்லை. இவர்களை போலவே சென்னை சிட்டியில் முக்கியமாக இருக்கிற பார்டர் தோட்டத்தில், எங்கள் எல்ஐசிக்கு பின்னாடி இருக்கிற பார்டர் தோட்டத்தில் வந்து
போயஸ் கார்டன் வரைக்கும் அங்கே போய் மயிலாப்பூர் அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ சீட்டே கேட்டிருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ அந்த அளவுக்கு தகுதி வாய்ந்தவர், மிகப்பெரிய வசதி படைத்தவர், மிகப்பெரிய பேச்சாளர், அரசியலில் முக்கிய புள்ளி. அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மயிலை சிவகுமார் அப்படிங்கிறவர் எங்கே வர்றாருன்னா, அவர் போய் நேராக வந்து வீரமணியுடைய ஆளுகைக்கும் அவங்களுக்கும் பார்டர் வருது. இங்கே எப்படி வந்து பார்டர் பிரச்சனை, பார்டர் பிரச்சனைனா இங்கே வந்து நமக்கு நரசிங்கபுரம் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இதுவும் பார்டர் பிரச்சனை தான். எங்க நம்ம ஆம்ஸ்ட்ராங்குடைய வீடு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து செம்பியம் காவல் நிலையம், பெரம்பூர். அங்கே வந்து வேணுகோபால் சாமி கோயில் தெரு, அவர்லேருந்து 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு நரசிங்கபுரம். நரசிங்கபுரம் புளியாந்தோப்புடைய கீழ்ப்பகுதி, இவர் வந்து பெரம்பூருடைய மேற்கு பகுதி. இப்படி இருக்குது. இப்படி இருக்கிற பொழுது இதுலேயே வந்து பார்டர் பிரச்சனை வந்த மாதிரி அங்கே வந்து மலர்கொடிக்கும் வீரமணிக்கும் பார்டர் பிரச்சனை இருக்குது. அந்த பார்டர் பிரச்சனையை தீர்க்கிற பொழுதுதான் இந்த மயிலை சிவகுமார் வராரு. மயிலை சிவகுமாரால் சாதாரணமாக வந்து கொலை செய்ய முடியவில்லை. மயிலை சிவகுமாருக்கும் தோட்டம் சேகருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில் தோட்டம் சேகரை பொது வழியில் சொல்லக்கூட கூச்சமாக இருக்குது. தோட்டம் சேகரை கொலை செய்வதற்கு மயிலை சிவகுமார் 50 ஆட்களை கொண்டு வந்து பொது இடத்தில் என்னங்க வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவு கடுமையான முறையிலே வந்து 50 பேருமே அருவாள் கத்தியில வெட்டி கொலை செய்திருக்கார்கள். அப்போ அவரை எதிர்ப்பதற்கு 50 பேர் கொண்ட ஒரு பெரிய டீமை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த டீமுக்கு இவர் மிகப்பெரிய அச்சுறுத்தலா தெரிஞ்சிருக்கிறாரா? ஏன்னா 50 பேர் வந்து ஒன்று சேர்த்து சாதாரணமா வந்து தோட்டம் சேகர், ஏன்னா தோட்டம் சேகர் அதிமுகவில் வந்து மிகவும் பலம் படைத்தவர். இறந்து போன அதிமுக முக்கிய புள்ளி திரு நடராஜன் அவர்களை நேரடியாக போய் சந்திக்கக்கூடிய அளவுக்கு, அல்லது முன்னாள் மறைந்த முதல்வர் திரு செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய போயஸ் கார்டன் வரை சென்று சந்திக்கக்கூடிய அளவிற்கு, அல்லது அவர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்துகிற அளவிற்கு அங்கே எந்த மாதிரியான கூட்டம் நடந்தாலும் அவர் முக்கிய பேச்சாளர். அவர் மேடையில் பாடுவார், பேசுவார். அவர் வந்து ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவரை சாதாரணமாக வந்து அவர் எப்பவுமே வந்து அவரும் ஒரு A+, எல்லாமே A+, ஆட்கள் தான் இதுல காம்பினேஷன் வந்திருக்கு. ரைட்டு. இதுல வந்து மயிலை சிவகுமார் வந்து தோட்டம் சேகரை வந்து கதையை முடிக்கிற பொழுது அந்த 50 பேர் எந்தெந்த டீம் எல்லாம் வந்துச்சு அப்படின்ட்டு மலர்கொடி வந்து ஆராய்ச்சி மேற்கொள்கிறார். அப்போ தன்னுடைய 2 மகன்களோட வந்து உட்கார்ந்து கதறி அழுது கொண்டு அவர் என்ன செய்யறாரு, தன் கணவனை தீர்த்தவர்கள் அத்தனை பேரும் பழி வாங்க வேண்டும் என ஒரு உறுதிமொழி எடுக்கிறார். அந்த உறுதிமொழி எடுத்ததன் அடிப்படையில் தன் மகன்களை வளர்த்து ஆளாக்கி மயிலை சிவகுமார் மற்ற யாரெல்லாம் வந்து அந்த கொலைக்கு வந்தார்களோ அவர்களையெல்லாம் தன் மகன்களை வைத்தே வந்து பழி தீர்த்தவர் தான் மலர்கொடி. அதோடு மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் டீம் அனுப்புனாங்க அப்படிங்கிற பொழுது ஆம்ஸ்ட்ராங் டீமும் வந்ததாக அவர் கருதி கொண்டிருக்கிறார். மலர்கொடி அப்படி நினைச்சிருக்கிறார். மலர்கொடி அப்படி நினைக்கிறார். கொலை செய்ய ஆமா, என் கணவரை கொலை செய்ய ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆட்களும் இருந்திருக்காங்க. 50 பேர்த்துல ஆம்ஸ்ட்ராங் டீம் இருந்தது என்று அவர் கருதுகிறார். மலர்கொடிக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு மாபெரும் அந்த மயிலாப்பூர்ல இருந்து பார்டர் தோட்டம் வரைக்கும் அந்த மவுண்ட் ரோடு இருந்து அப்படியே அந்த கிழக்கு பகுதி முழுவதுமே ஆளுகைக்குள் வைத்திருந்த ஒரு மலர்கொடி. அந்த ஆளுகையை இப்போ இவங்க எப்படி பார்த்தீங்கன்னா, அஞ்சலை வந்து வட சென்னையில் ஒரு பகுதியில் சென்னகேசவனுடைய ஏரியா ஃபுல்லையும் தன்னுடைய ஆளுகை, அப்புறம் வந்து நரசிங்கபுரம் பகுதியை தனது ஆளுகை. ஆற்காடு சுரேஷ் இறந்த போதிலும் அஞ்சலை வந்து மறுபடியும் அதில் டாமினேட் பண்ணி புன்னைப்பாலுவை கூட வச்சுக்கிட்டு தன்னுடைய ஆளுகைக்குள்ள இந்த ஏரியாவை வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த பெண் தாதாக்களுடைய விஷயம் என்னன்னா, தன் கணவர் இறந்த போதும் கூட வந்து வேற ஒரு ஆளை சேர்த்துக்கிட்டு என் கணவர் எப்படி வந்து இந்த ஏரியாவை வந்து ஆளுமை செய்தாரோ அதுக்கு இனிமேல் நான் பொறுப்பு, எனக்கு கீழே வந்து எனக்கு உதவி பண்றதுக்கு புன்னைப்பால் இருக்காரு அப்படின்னு அஞ்சலை சொல்றாரு. அப்போ மலர்கொடி வந்து எனக்கு கீழே உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு, அவர் தான் வந்து ஹரிஹரன். அவங்க ஒரு ஆளை வந்து அந்த இடத்துக்கு வந்து அசிஸ்டண்டா சேர்த்துக்கிட்டு இவங்களே வந்து பெண் தாதாவா வந்து உருவெடுத்திருக்காங்க. அவங்க வந்து தன்னுடைய மகன்களை வைத்தே வந்து மயிலை சிவகுமாருடைய டீமை வந்து முடிக்கிற அளவுக்குலாம் வந்து வர்றாங்க. அவங்களும் வந்து சிறைக்கு போறாங்க. ஸோ இப்போ வந்து அவர் நீண்ட நாட்களாக நமக்கு டீம் அனுப்புன, நம்ம கணவனை கொள்வதற்கு டீம் அனுப்புன அவரை ஒரு எதிரியாய் கருதி கொண்டிருக்கிறார். அப்போதான் வந்து இந்த அருள்
இங்க திருவள்ளூர் அருள், திருவள்ளூர் வழக்கறிஞர் அருள். வழக்குரைஞர் அருள் வந்து எனக்கு வந்து அறிமுகமானவர். இவங்கெல்லாம் வந்து ஆந்திராவில் பிஎல் படிக்க போகும்போது. உங்களுக்கு அறிமுகமான? ஆமா, எனக்கு இல்ல, அவங்களுக்கு. இவர்கள் அருளுக்கும் மலர்கொடிக்கும் இவங்கெல்லாம் வந்து பிஎல் படிக்கிற போகும்போது இவங்கெல்லாம் நண்பர்கள் ஆயிடுறாங்க. ஸோ அந்த நட்பு வட்டாரத்தில் எனக்கு வந்து மலர்கொடியை தெரியும். ஏன்னா மலர்கொடி வழக்கறிஞர் தான். ஆமா, மலர்கொடியும் வழக்குரைஞருக்கு படிக்கிறார். அதன் பிறகுதான் படிக்கிறாரு. படிச்சு அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் தோட்டம் சேகருடைய மூன்றாவது மனைவி, மூன்றாவது காதல் மனைவி. தோட்டம் சேகருக்கு 1, 2, 3 மூன்றாவது மனைவி தான் அவங்க. மூன்றாவது மனைவியா இருந்து வழக்குரைஞராக இருந்து அந்த பகுதியை வந்து ஹரிகரனுடைய உதவியில ஆளுமைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிற பொழுது வந்து அருள் வந்து கேட்கிறாரு, ஆமா ஏற்கனவே வந்து எனக்கு ஆம்ஸ்ட்ராங் டீம் மேல ஒரு வருத்தம் இருக்கிறது, நானும் உங்களோடு சேர்ந்து கொள்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் நோக்கம் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொன்னைப்பாலுக்கு நோக்கம் இருந்தது, அஞ்சலிக்கு நோக்கம் இருந்தது, பொன்னைப்பாலுடைய மைத்துனர் அருளுக்கு நோக்கம் இருந்தது, அருளுடைய அருள் உதவி கேட்டதனால் வந்து மலர்கொடிக்கு நோக்கம் இருந்தது, மலர்கொடி வந்ததால் ஹரிகரன் வந்தார். ஸோ மலர்கொடி இந்த 5 பேரும் சேர்ந்து உதவி கேட்கறதுக்காக வரும்போது தான் சதீஷ் சொல்ல வர்றாரு. திருவள்ளூர்ல வந்து நம்ம கூட பிஎல் படிக்க வந்த சதீஷ் ஒருத்தர் இருக்காரு, அவரையும் நம்ம சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த 5 மெம்பர்ஸ் டீம் வந்து ஒரு நோக்கம் இருந்தது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடுச்சு. சாப்டர் 1 வந்து காவல்துறை வந்து கிட்டத்தட்ட எஸ்டாப்ளிஷ். என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.